ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் இந்த ஒரு தீபத்தை மட்டும் உப்பு தீபமாக, இந்த தீபம் பேர், இதை காஞ்சி மகான் மகாபெரிவா ஏற்ற கூறியிருக்கிறார். இந்த உப்பு தீபத்தை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இந்த ஒரு நாளில் நம்ம இந்த உப்பு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு வந்தாலே போதுமாங்க. நமக்கு இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகள் இந்த உப்பு தீபத்தால் கழிந்து விடுமா? இந்த உப்பு தீபத்துக்கு அவ்வளவு சக்தியானது இருக்கான். உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம உப்பை வச்சு எந்த ஒரு பரிகாரம் பண்ணினாலுமே மகாலட்சுமி தாய் நம்ம கூடவே இருப்பார். அது மட்டும் அல்லாமல் நோய் நொடிகளை தீர்ப்பதற்கும் இந்த உப்பு பயன்படும். எனவே இந்த கல்லுப்பை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணினாலும், இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றுறதுனாலும் அதிக அளவில் நன்மைகள் நடக்குமா? இதுக்கு முக்கியமாக மண் அகல் விளக்கு, ரவுண்டாக இருக்கிற மண் அகல் விளக்கு ஒன்று நீங்கள் வாங்கிக்கணும். கடையில் நீங்கள் விளக்கு நார்மலாக இருக்கக்கூடிய சிறிய விளக்கு வாங்குவீங்க. அதுபோக மண் அகல் விளக்கு கொஞ்சம் பெரிய அளவில் ஜாடி மாதிரி இருக்கக்கூடிய மண் அகல் விளக்கு, ரவுண்டாக தான் இருக்கணும், வேறு எந்த ஷேப்லையுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மண் அகல் விளக்கை வாங்கிக்கிண்டு அது முழுக்க மஞ்சளால் நீங்கள் அந்த இடமே தெரியக்கூடாதாங்க. அந்த சிவப்பு நிறம் இருக்கும் அல்லவா, அந்த இடமே தெரியாத அளவிற்கு நீங்கள் மஞ்சளை அப்ளை பண்ணிக்கணுமா. இந்த மகாலட்சுமிக்குரிய இந்த மஞ்சளை நீங்கள் முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு சிறிய அளவு ஒரு இரும்பு தட்டை எடுத்துக்கணும். அந்த இரும்பு தட்டை நன்றாக கழுவி விட்டு அதில் சந்தனம் குங்குமம் எல்லாம் நீங்கள் வைத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மண் அகல் விளக்கை அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு அது முழுக்க நீங்கள் சந்தனத்தெல்லாம் தடவிட்டு மஞ்சளால் நீங்கள் முழுவதும் பூசியிருப்பீங்க. அதுக்கு மேலே சந்தனம் குங்குமம்லாம் நீங்கள் வச்சுக்கணும். கீழே இருந்து மேலே வரைக்கும் சந்தனம் குங்குமத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா சிறிய அளவில் இருக்கக்கூடிய மண் அகல் விளக்கை எடுத்துக்கணும். அந்த மாதிரி 2 மண் அகல் விளக்கில் நம்ம நார்மலாக ஏற்றக்கூடிய நெய் திரி நல்லெண்ணெய் போட்டு ஏற்றுவோம் அல்லவா, அந்த அளவில் 2 மண் அகல் விளக்கை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த பெரிய அளவில் இருக்கக்கூடிய முதலாக நம்ம மஞ்சளை தேய்ச்சோம் அல்லவா, அந்த மஞ்சளில் நம்ம ஒரு கைப்பிடி அளவோ அல்லது அந்த விளக்கு மூடும் அளவிற்கு அந்த மண் அகல் விளக்கு மூடுற அளவுக்கு நம்ம கல் உப்பா போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா சிறிய அளவில் இருக்கிற மண் அகல் விளக்கு இருக்குல்லவா, அதை அந்த கல்லுப்புக்கு மேலே வச்சிடணும். அதுலேயும் நம்ம மஞ்சள் பூசி, அந்த விளக்கே தெரியாது அந்த அளவுக்கு நம்ம மஞ்சள் பூசி சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு அந்த சிறிய அகல் விளக்கை வச்சுட்டு அந்த சிறிய அகல் விளக்கு மேலே இன்னொரு அகல் விளக்கை நம்ம வச்சுக்கணும். அதுலேயும் இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் விளக்கையே ஏற்றணுமாங்க. அப்படி விளக்கை ஏற்றும் போது நல்லெண்ணெய் திரி, இந்த 2 திரியை ஒன்றாக சேர்த்து ஏற்றணும். ஒரு திரியை ஏற்றுறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாதாங்க. நீங்கள் எப்பொழுது விளக்கு ஏற்றினாலும் 2 திரியை போட்டு விளக்கை ஏற்றணுமா. இப்படி நீங்கள் போட்டு இந்த ஒரு விளக்கை ஏற்றிட்டு வாங்க. ஏற்றிட்டு வாரத்துக்கு 2 முறைன்னு ஏற்றிட்டு வாங்க. அந்த கல்லுப்பு நீங்கள் அதுக்கப்புறமா பயன்படுத்திக்கலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அப்படி ஏற்றிட்டு முக்கியமாக ஒன்று கூற மறந்துவிட்டேன். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த 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 தட்டு இருக்கு அல்லவா, அந்த தட்டுக்கு கீழே மல்லிப்பூவாக இருக்கட்டும், செம்பருத்தி பூவாக இருக்கட்டும், ஏதாவது பூவை வைத்து அலங்காரம் பண்ணிக்கணுமா. இப்படி பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் கழித்து அந்த விளக்கை நீங்கள் ஆட்டிடணுமா. நன்றாக கழுவி கொள்ளலாம். கழுவி கொண்டு அந்த தட்டு இருக்கு அல்லவா, அந்த தட்டில் நீங்கள் இந்த பூவெல்லாம் போட்டுக்கணுமா. பூவெல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு அந்த பூவை அடுத்த நாள் வாடி பண்ணோன்னையும் தூக்கி போட்டணுமா. நீங்கள் இந்த கல்லுப்பை உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்தி கொள்ளலாமா, அல்லது அருகில் இருக்கிற இடங்களில் நீங்கள் சென்று கரைத்து விட்டாலும் மிகவும் நல்லது. இதனை போன்று வாரத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ புதன்கிழமையோ உங்களுக்கு எந்த ஒரு நாள் உகுந்தாலோ அந்த ஒரு நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர இந்த உப்பு தீபமானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை சேர்க்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்.